பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, என்னை உருவாக்கினே உந்தன் வார்த்தையார், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையார், என்னை ஆற்றினீர் தேற்றினீர் வார்த்தையார், என்னை தாங்கினீர் சுமந்தி வார்த்தையார், வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும், நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும், நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை, வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பிரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தையினாலே கடவுள் சகலத்தையும் உண்டாக்கிறார், அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நமக்குள்ளே நம்மளை ரட்சிப்பதற்காக பரலோகத்தை விட்டு இறங்கி பூலோகத்தை வந்து நம்ம எல்லாரையும் மீட்கும்படியாய் சிலுவையிலே மரித்து தம் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டுக்கொண்டார், நம்மளை மீட்பதற்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். அதிலும் யூதர் இல்லாத நம்மளை ரட்சிப்பதற்காக கடற்கோடி இருந்த சியோன் குமாரை ரட்சிப்பதற்காக நம்மளையும் தேடி வந்தார் அல்லவா. அப்பேற்பட்ட ஆண்டவர், அவருடைய வார்த்தை எங்கே இருக்கிறது, இப்பொழுது எங்கே இருக்கிறது, வார்த்தையாக இறங்கி வந்து அப்படி சத்திய வேதங்கள், வேதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தை, இந்த வேதம் அவ்வளவும் வார்த்தை தான், அந்த வார்த்தை தான் அவர் என்று சொல்லப்படும். அப்படியானால் இந்த வேத புஸ்தகம் தான் அவர், அதில் இருக்க ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு உறுப்பும் அவரே பார்க்கலாம். அதை நேசித்தால் அவர் உங்களை நேசிப்பார். வேதத்தின் ஒரு உறுப்பாகிலும் எழுத்தாகிலும் ஒளிந்து போகாதுன்னு சொன்னாம். அன்பானது, அவர் அழியாதவர், ஒருவர் சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். ஆதி அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர், அவரை யாராலும் அழிக்கவே முடியாது, அழியாதவர், சாவாமை உள்ளவர். ஏற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க முடியாது. கிருபை பெற்றிருக்கிறோம், நம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம், நம் பாக்கியவான்கள். எவ்வளவு அன்பு நம்மை வைத்தார், நம்மை நினைத்து நம்மளை தேடி வந்தார் அல்லவா. அவரை துதிக்கலாமா? இந்த வேதத்தின் வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தையிலும் நேசிப்போம். அவர்தான் இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் அவர்தான். நாம் வேதத்தை நேசித்தால் அவரை நேசிக்கிறோம், அப்பொழுது அவர் நம்மை நேசிப்பார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிறேங்களா அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கூடி நன்றியப்பா. நாளையும் காலை முதல் எம்மட்டுமா உடைய தயவுள்ள கிருபை எங்களோடு கூட இருந்ததப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா அப்பா, உடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்துல தருகிறோமப்பா. வார்த்தையாகி ஆண்டவர் பரலோகத்தை விட்டு இறங்கி எங்களை மீட்கும் பரலாம் அப்பா. நீங்க புலோகத்துக்கு வந்தீங்களேப்பா, கடைகோடி இருந்து எங்களை நினைச்சு ஆண்டவரே, ஆண்டவரே, தெருவில் கிடந்த மிதிபட்டு கிடந்த எங்களை, ரத்தத்தில் கிடந்த எங்களை பிழைக்கிற
என்று சொல்லி உம்முடையவர்களாகி எங்களை மாற்றிக்கொண்டீரேப்பா. நன்றி நன்றிப்பா. நேசிக்கிறவர்களா வார்த்தையாகி உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளை நேசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், வேதத்தில் உள்ள அவ்வளோ ஆசீர்வாதம் எங்களுடையதப்பா. உம்முடைய கருத்துல எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தை நேசிக்க, அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் நேசிக்க, அதை சுதந்திரிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டுங்க. சகல துதியும் கனமும் வலமையும் பலன் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.